Juicy, spark the happiness. Quench the thirst naturally. கையை வைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஆட்டோ சாவி எடுக்க போய் தான் அவர் கையே வச்சுருக்காரு. எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க? ஆட்டோ சாவி எடுக்கலாமா சொல்லுங்கள். நீங்கள் எதை பாருங்க, ஏற்றிட்டு போகிறோம், இறக்கி விட்றோம், காசை கொடுக்குறீங்க. நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ? இல்லை அவர் என்ன பண்ணிக்கிற பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட்கட் தெரிஞ்சு அவர் போயிருக்காரு. தெரிஞ்சவங்க ஷார்ட்கட்டில் போயிடுவாங்க, இல்லை டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயும் அந்த ஆட்டோ டிரைவர் பேட்டி எதனா ரிலீஸ் ஆயிருக்கா? கிடையாது. ஏன்? அது எதனா தவறு பண்ணியிருந்தானா ஒரு நீதிமன்ற கட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன மக்கள் நீதி மையம் நினைக்கிறேன். பட் அந்த கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அது தப்பு தானே, அடிக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு அவங்க செஞ்சது. திருப்பி அவன் அச்சுந்தானா என்ன இருக்கு அவங்க நிலமை? அந்த லேடியோட நிலமை, ஆட்டோ டிரைவரை நீங்கள் அடிச்சிட்டீங்க செருப்பால, அவன் திருப்பி அச்சுந்தானா? இது ரொம்ப தப்பான விஷயங்கள். இதே இப்போ நாங்கள் எதை பண்ணிட்டோம்னா அது நடக்குமா? சும்மா விட்டுருவாங்களா கவர்மெண்ட்டு? ஆயிரம் பண்ணால் லேடிஸ் தானம்மா, அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் வாழ, ஒரு வழி கிடையாது. இப்போ ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுட்டோம். இப்போ காலையிலேருந்து இன்னும் ஒரு 1000 ரூபா கூட ஓட்டல. காலையில் 8 மணிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் ஏன் எங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. இல்லை அவர் என்ன பண்ணிக்கிற பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட்கட் தெரிஞ்சு அவர் போயிருக்காரு. தெரிஞ்சவங்க ஷார்ட்கட்டில் போயிடுவாங்க, இல்லை டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க பண்ணது ரொம்ப தப்பு. சிட்டிக்குள்ளே மிஞ்சி போல என்ன வேகமாக ஓட்டுறீங்க ஆட்டோ? நீங்கள் ஆட்டோவோட மீட்ரு பார்த்துறீங்களா எவ்வளோ கொடுத்துருப்பான்னு? அந்த மீட்டரில் வந்து குறிப்பிட்டது சிட்டிக்குள்ளே எவ்வளோ வேகமாக போக முடியும்? அவர் வளைச்சி ஓட்டிருக்கூடாது. அந்த பள்ளமாக இருக்கும். அது ஆக்சுவலி நானும் அந்த வண்டி தான் வச்சுருக்கிறேன், ஆட்டோ தான். நான் பள்ளமாக இருந்தால் ரைட்டு லெஃப்ட்டு வாங்கி தான் ஓட்டுவேன். ஏன்னா அதை ஓட்டணும்னு நினச்சிங்க, ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, அது 8000 செலவு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேரிங் போயிடுச்சுன்னா 8000 செலவு. அதுக்காக நான் வளைச்சி ஓட்டுவேன். அந்த வளைச்சினவோ வேகமாக வளைச்சி ஓட்டலாம் அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் அவசரமாக போன்றீங்களே சில டைமில். பொதுவாகவே சொல்கிறேன், அவங்க ஏறும் போது கொஞ்சம் வேகமாக போங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு போகணும்ல, எத்ராஜ் காலேஜ், நான் டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போங்கன்னா வளைச்சி ஓட்டி வந்தேன். ஆனால் அவங்க சொல்லி அந்த நேரத்தை கேட்குறீங்களே, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. வேகமாக கண்ணாப்பண்ணா ஓட்டினா நம்ம ரோட்டில் மெயின் ரோட்லாம் விளையாட முடியாதுல்ல. ஓட்டும் போது வாகனம் போது மெதுவாக தான் ஓட்டுவாங்க. கரெக்டாக லெஃப்ட் ரைட்லாம் பார்த்து தான் செய்வாங்க. சரியாக தான் ஓட்டுவாங்க. வேகமாகலாம் ஓட்டுறதை வந்து பொழியது சொல்கிறது. வேகமாக ஓட்டினா முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க பிரேக் அடித்து பின்னாடி வரவங்க அடிப்பாங்க, முன்னாடி வரவங்க அடிப்பாங்க. நிறைய அதில் உங்களை பொறுப்பான இடத்துல எடுத்துன்னு போய் சீக்கிரம் சொல்கிறீங்க ஒரு டைமில், அந்த டைமுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்களே, அதை கூட கொஞ்சம் யோசனை பண்ண மாட்டுறாங்க. இல்லை அப்படி இப்போ நான் கூட இப்போ வெளியே வந்து இங்கே வரேன், எனக்கு இந்த இடம் தெரியும், நான் மேப் ஆஃப் பண்ணுறோம், நான் வந்துட்டு இருப்பேன். மேப் நான் அந்த லைனில் தான் வந்துட்டு இருப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க ஒரு ரூட்டு சொல்கிறாங்க மேடம். இப்போ நாங்களே கூகுள் மேப் பார்த்து போனால் இந்த ரூட்டு போகாதீங்க, நான் சொல்கிற ரூட்டில் போங்க, அதான் ஷார்ட்டுன்றாங்க. கஸ்டமரே சொல்கிறாங்க, அது நான் சொல்கிற ரூட்டில் போங்க. ஆனால் பார்த்து அவங்க சொல்கிற ரூட்டு தான் சுத்தாக இருக்குது. அதில் அது எங்களுக்கு தான் இப்போ கேஸ் வேஸ்ட் ஆகுது, அதுன்னு இருக்குது. அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம கூகுள் மேப்லாம் ஆப்லாம் ஓட்டவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன் சரி பாஸ்வேர்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் ஓப்பன், அவங்களுக்கும் ஓப்பன். சரி, அவரே லாக் பண்ணாலும் இருக்கட்டும், அவரே ஆஃப் பண்ணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஓப்பனில் இருக்குமே. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது காமிக்கும்ல. அதனால் சொல்கிறேங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. நான் ஆஃப் பண்ணாலும் உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோனில் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். அது ஆஃப் ஆகாது. அதை இன்ஜெக்ஷன் காமிக்க தான் போகுது. ஃபஸ்ட்டு மாரிலாம் கிடையாது. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து போச்சு. கூகுள் மேப் வந்து என்னதான்னாலும் நம்ம ஆப் ஆன் பண்ணாலும் அந்த கூகுள் மேப் தானாகவே ஆப் ஆன் பண்ணாவே தானாகவே ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணாலும் அது ஆஃப் ஆகாது. நீ ரேபிட் ஆன் பண்ணாவே கூகுள் மேப்பும் ஆன் ஆகிடும். லைவ் லொக்கேஷன் அதில் காட்டும், எவ்வளோ எங்கே போகிறோம் எங்கே வரேன்ட்டு. அது காட்டாமலாம் கிடையாது. ஒரு டிரைவர் வந்து எப்பவுமே சீப்பாக பார்க்குறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சிலர் செய்கிறதுனால தான் எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறதுனால அதான் அந்த உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இறங்கி போய்கிட்டே இருக்கலாம். உங்களை யாரும் வற்புறுத்தலை. உங்களுக்கு அதாவது அந்த டிரைவர் செய்கிறது சரியில்லை, இவர் தேவையில்லைன்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவர் வந்து வற்புறுத்த மாட்டாங்க யாருமே. நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ கூட 2 பேருமே கேஸ் ஆச்சுன்னா யார் தப்பு செஞ்சாங்கன்றது நீங்கள் இதுலேயும் அந்த ஆட்டோ டிரைவர் பேட்டி எதனா ரிலீஸ் ஆயிருக்கா? கிடையாது. ஏன் ரீசன் அதுதான். அதாவது ஆட்டோக்காரனா அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம், அவ்வளோதான். யாரும் கேட்க மாட்டாங்க. சும்மாவே ஆட்டோக்காரங்களுக்கு மரியாதை கிடையாது. இது வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே அதே தான். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஆட்டோக்காரங்க தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும். காக்கி சட்டை போட்டாலே அது ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குற எத்தனை பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. எது மாறினாலும் இது ஒன்று மாறுறது கிடையாது. டிரைவர்னாலே இழிவாக தான் பார்க்குறாங்க.
அது மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையில் பார்க்குறோம் 5 பேர்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, சேஞ்ச் ஆகுது இல்லை. எல்லாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. இன்றைக்கும் உண்மையாக ஓட்டுற எத்தனை பேர் இருக்காங்க, நல்லா ஓட்டுற எத்தனை பேர் இருக்காங்க. டிரைவருங்களையும் ஒன்றா பார்க்கலாம், அவங்களும் மனுஷங்க தானே. இதை இன்னைக்கு காலைல வண்டி எடுக்கிறோம், சாயங்காலம் போகும்போது ஓடுனா காசு, இல்லைனா இல்லை. நாங்களும் மனுஷங்க தானே, எல்லாருக்கும் இருக்கிற அதே பெயின் தானே எங்களுக்கும் இருக்கும். எல்லாரையும் பார்க்குற மாதிரி எங்களையும் பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்களும் மனுஷங்க தானே. ஆட்டோ ஓட்டினா கேவலமான ஒன்றும்லாம் இல்லை. பொதுவாகவே ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு ஒரு பொண்ணுன்னா மட்டும் அந்த இடத்துல போயிட்டு ஏன்பா போப்பா நீன்னு ஒரு ஜென்ஸை பார்த்து கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் இதுவாக பார்க்குறாங்க. எல்லாரும் சம்மன் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம்னா மட்டும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க கீழே அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுட்டோம். இப்போ காலையிலேருந்து இன்னும் ஒரு 1000 ரூபா கூட ஓட்டல. காலையில் 8 மணிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் எங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இவங்கன்னு இல்லை, வண்டியில் வர பேசஞ்சர் இல்லை, போலீஸ்லேருந்து எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆட்டோ டிரைவரை பார்த்தா என்னமோ ஒரு இதுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாயை பார்த்தா எப்படி பார்ப்போம் நம்ம, அந்த மாரி பார்க்குறாங்க ஆட்டோ டிரைவரை. ஆட்டோ டிரைவரை குறை சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஆட்டோ டிரைவரை நல்லவங்கன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. சென்னையிலையும் சரி, சென்னையை தாண்டியும் சரி, எல்லாமே ஆட்டோ டிரைவரை குறை தான் சொல்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் என்ன தான் பண்ணுறான், அப்போ ஒன்றுமே பண்ணலையே. நாங்கள் 5க்கு 10க்கும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறோம். அடுத்தவங்க கொள்ளடிகளை போகிறவங்க வழிப்பறி பண்ணல. நாங்கள் அந்த நியாயத்துக்கு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர வேறு எதுவும் கேட்கல. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது கொடுக்குறது 145 ரூபா கட்டுறது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா சேர்த்து 150 ரூபா கொடுங்க, அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர மற்றபடி தப்பாக எதுவும் கேட்கலையே. நாங்கள் செருப்பால் அடிக்கலாம் தப்புன்னா வாக்குவாதம் பண்ணிருக்கலாம், என்ன பிரச்சனை இது பேசியிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப செருப்பாலலாம் அடிக்கூடாது, ரொம்ப தப்பு இருக்குது. சரி, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளோ தட்டி கேட்கலாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்கள தான் கேட்பாங்க. இதுவே ரோட்டில் ஆடி கார்லேயும் பிஎம்டபிள்யூயும் போகிறவங்களாம் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன் என்ன பண்ணாலுமே சரி அப்படியா சரி ஓகே விட்டுருவாங்க. இதுவே நம்ம பண்ணால் அது எதோ தேச துரோகம், பண்ணக்கூடாதவங்க பண்ணதா சொல்லி நமக்கு ஒரு இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறலாம், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கலாம். அதாவது இப்போ அவங்க தவறாக ஓட்டுறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இறங்கிடலாம், இல்லையா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி செருப்பால் அடிப்பீங்க? உங்களுக்கு அதை அடிக்கிறதுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தா? செருப்பால் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமை விஷயம். இது ஒரு ஆட்டோக்கார் ஒரு பொண்ணை பண்ணியிருந்தாங்கன்னா சமூகம் சும்மா இருக்குமா? அதே ஒரு பொண்ணுக்கு என்ன ஒரு சப்போர்ட்னா, ஒரு பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கும், பட் ஒரு ஹியூமனாக ஒரு பாய்ஸ் பக்கம் ஒரு நியாயம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் வந்துருச்சு. நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். என்ன பிரச்சனை, யாரால் வந்தது, அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதை பற்றி விசாரிக்கல யாரும். செருப்பு எடுத்து அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கையை வைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஆட்டோ சாவி எடுக்க போய்தான் அவர் கையே வச்சுருக்காரு. எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க? ஆட்டோ சாவி எடுக்கலாமா சொல்லுங்கள்? நீங்கள் எதை பாருங்க, ஏற்றிட்டு போகிறோம், இறக்கி விட்றோம், காசை கொடுக்குறீங்க, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, ஓகேவா? பேசலாம், அதான் பஸ்லேயே சொன்னாங்களா அவங்கள்ட்ட பேசலாம். செருப்பால் அடிச்சது அதே நம்மளும் அதை ரீகண்டிஷன் எடுத்து அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடும் போகுது. வேகமாக ஓட்டுறது வந்து அவங்களுக்கு டிரைவருக்கு தெரியும். ஒரு போதை போட்டுட்டு ஓட்டினா அது என்னன்னு சொல்லுவாங்க, நீ குடிச்சிட்டு ஓட்டினது சரியில்லை அப்படின்னு இறங்கிட்டு வேறு ஆட்டோ போயிடலாமே, அடிக்க கிடாது இல்லை. அடித்தது ரொம்ப தப்பு நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்சவர். அதே நாங்களும் திரும்ப ரீகண்டிஷன் அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடும் போகுது. அது ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட ஆகாது அடிக்கிறது. அடிச்சுட்டு அது இப்போ ஒன்றுங்க மேலே கையை வச்சுட்டாங்கன்னு பெரிய ஒரு மாநாடே பண்ணிவிடுவாங்க. சிஎம் வரையும் போயிடுமே. அது ஓவன் இல்லை, மற்றவங்களை யாரையுமே அடிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயங்கள். உங்கள்கிட்ட எதாக இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணி பேசியிருக்கலாம், ஆனால் கை வைக்கிறது ரொம்ப தப்பு. அவரே தப்பாக பேசியிருந்தா கூட அன்றைக்கி பேசியிருந்துருக்கலாம். அது வந்து மற்றவங்களை அடிக்கிறது ரொம்ப தெரியும், அது செருப்பால் அடிக்கிறதுல ரொம்ப அப்படின்னா கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம், பொறுமையாக போங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்குன்னு அடிக்கணும், மற்றவங்க மேலே கை வைக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். அவங்களுக்கு பொதுவான விஷயம்னு சொல்லும்போது கை வைக்கிறது தப்பு. என்னையை கேட்டால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன், அது ரொம்ப தப்பு தான். அவனே தப்பாக பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். ஆமாம், பேசியிருக்கலாம். கை வைக்கக்கூடாது, பேசக்கூடாது, மற்றவங்களை எதுவும் பண்ணக்கூடாது. அது தப்பு தானே, அது அடிக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு அவங்க செஞ்சது. திருப்பி அவன் அச்சுந்தானா என்ன இருக்கும் அவங்க நிலமை, அந்த லேடியோட நிலமை. ஆட்டோ டிரைவரை நீங்கள் அடிச்சிட்டீங்க செருப்பால், அப்போ திருப்பி அச்சுந்தானா யாருக்கு அசிங்கம்? இல்லையா அந்த லேடிக்கு தானே அசிங்கம். அது வந்து ஜெண்டர் இது பார்த்தா லேடிஸ் மேலே கை வச்சா தப்புன்றாங்க, ஆம்பளைங்களை வச்சா நேன்ட்டு போயிடுறாங்க. மனுஷன் எப்படி அந்த பப்ளிக் பிளேஸில் எடுத்து அடிக்க முடியும்? அது அவங்களும் பாவம் தானே, மனுஷன் தானே. அவரும் வந்து 4 காசு கோசம் தான் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களும் அவங்க பின்னாடி இருந்து அவங்க என்ன பேசுனாங்கன்றது சொல்ல இவங்க வெளியே. சப்பலால் அடிக்கிறதோ இது பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். என்னதான் இருந்தாலும் இப்போ அதே அவர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, போலீஸு ஆட்டோக்காரங்களே தூக்கிட்டு போய் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை. பட் ஆனால் என்ன ஒரு சொல்யூஷன் இல்லாமல் 2 பேரையும் நீங்கள் கூட்டு விசாரித்து 2 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ இவர் தப்பாக பேசுறது கரெக்டாக? இந்த லேடி தப்பாக பேசியிருக்காங்க, அது வந்து
கரெக்டான விஷயமா வருமா? இது ரொம்ப தப்பான விஷயங்கள். இதே இப்போ நாங்கள் எதை பண்ணிட்டோம்னா அது நடக்குமா? சும்மா விட்டுருவாங்களா கவர்மெண்ட்டு? ஆமாம், கொஞ்சம் டீசெண்டாக நடந்திருக்கணும். அவரும் ஒன்றும் தப்பாலாம் பேசலை. நீங்கள் இறங்க மேடம் தான் சொன்னார். பட் அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. வண்டி விட்டு கீழே இறங்க, எனக்கு காசு கூட தர வேணான்னு தான் ஃபஸ்ட்டு நியாயமாக பேசியிருக்காரு. அவர் சொன்னதில் வந்து தப்பும் இல்லையே. அவங்க வந்து கரெக்டாக பேசியிருக்கலாம். பண்ணி தான் போகணும், லேடிஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். எதனால செருப்பா அடிச்சாங்க? அது தப்பு தானே, அது செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லையா? அது அவங்க பண்ண ரைட் சொல்ல வரல, இந்த பெண்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். வேறு மறைச்சி பேசுறது தப்பு தான். 1000 பண்ணால் லேடிஸ் தானம்மா, அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், ஒரு வழி கிடையாது. இப்போ கண்ணாடி எதுக்கு வச்சுருக்காங்க? பின்னாடி பார்க்கறதுக்கு தான். நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணை கட்டினா ஓட்ட முடியும். பின்னாடி பார்க்குறாங்க, ஓகே. இந்த கண்ணாடி எதுக்கு வச்சுருக்காங்க? சைடு மிரர் எதுக்கு இருக்குது? சைடில் பின்னாடி எதனா வண்டி வருதா, நம்ம திரும்ப போகிறோமான்ற பார்க்கறதுக்கோசம் தான் இது வச்சுருக்காங்களே. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கக்கூடாதுன்னா இப்படி பார்க்காம எப்படி வண்டி ஓட்டுறது? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து சும்மா எல்லா வண்டியிலையும் பாருங்கள், எல்லா வண்டியிலையும் நீங்கள் மோஸ்ட்லி வீடியோ எடுங்க, நிறைய வண்டியில் வெளியே தான் இருக்கும் கண்ணாடி. நீங்கள் என்னென்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பொறுத்தோ எல்லா ரூல்ஸும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் ஃபஸ்ட் என்ன சொன்னார்னா வந்து பிடிக்கலன்னு இறங்க தான் சொன்னார். அவர் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா பிடிக்கலைங்க இறங்குங்க அப்படின்ட்டாப்புல. இறங்குன்னா அவங்க இறங்கிருக்கலாம். அதுக்காக அதாவது இந்த நேரத்தில் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும். அங்கேருந்து ஒரு 4 பேர் வந்தாங்கல்ல, அந்த 4 பேர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அவங்களையும் இவங்களும் என்னென்னு கேள்வி கேட்காம எம்ஜிஆர் மாரி அப்போ தான் எம்ஜிஆர் புதுசாக மாறிடுறாங்க. உடனே அந்த ஆளை பிடிச்சி அந்த ஆட்டோக்காரை பிடிச்சி நிற்க வச்சு ஊன்னா 2 தரப்பு நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்ட பிறகு அவங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கணும். அதை கேட்காமலே அவங்க தேவையில்லாமல் அந்த வார்த்தையை விட்டு அவங்க செருப்பு கைட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஏதாவது பேசியிருக்கலாம். அதுக்கும் அந்த பின்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்கல்ல, அந்த பப்ளிக்கு முதல்ல விசாரிக்கவங்கள எதுவும் பண்ணாமலே அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி நிற்க வச்சுருந்தாங்கன்னா திருட்டாரா அவர், இல்லை வேறு எதனா பண்ணிட்டாரா? அது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எதனா தவறு பண்ணியிருந்தானா ஒரு நீதிமதி ஒரு கட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன மக்கள் நீதி மையம் நினைக்கிறேன். பட் அந்த கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அது என்னன்னு அவங்க தான், ஏன்னா மக்கள் பணியில் இருக்காங்க, அவங்க விசாரித்து எதாக இருந்தாலும் பேசியிருக்கணும். அவசரப்பட்டு செருப்பு கைட்டு அடிச்சிடக்கூடாது. சத்தியமாக சொல்கிறோம்மா, யார் பண்ணாலும்னாம்மா, யார் பண்ணால் தப்பு தான்மா. வயசில் பெரியவங்க சின்னவங்க அவங்க திரும்பி ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்தமாதிரி செய்யக்கூடாது. கட்சியில் இல்லைன்னா பரவாயில்ல, கட்சியில் இருக்கீங்க, மக்கள் நீங்கள் பிரதிநிதி, நீங்கள் ஆக போகிறீங்க நாளைக்கு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. அவர் பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தம்பி இனிமேல் பண்ணுற தப்பு நீங்கள் அடுத்த வாட்டி பண்ணாதீங்க, ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தானா சப்போஸ் அவன் திருத்திருப்பான்ல, அவன் மாறி இருப்பான்ல, அடுத்த கஷ்டப்படுற மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்ல. இப்போ இது பண்ணுறதால என்ன பண்ணுவான், பெண்களெல்லாம் ஒரு தாட்டில் அவங்க எண்ணத்தில் போயிட்டு இருக்குங்களா. இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க, ஏகப்பட்ட இது கருத்து சொல்கிறாங்க. பட் அது அவங்களோட விருப்பம். பட் இருந்தாலும் இதையே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோங்க, நாங்கள் உள்ள வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவர் நான் அக்யூஸ்டா, உங்களை சேஃப்டியாக எடுத்துன்னு போய் உருன்னு தானே வந்திருக்காரு. அவர் எதுக்கு வீடியோ எடுக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பேசஞ்சரு, நான் உங்களை சேஃபாக எடுத்துன்னு போய் விடணுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் எங்களை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் யார் அக்யூஸ்டா? இன்னமும் காக்கி செட்லேருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். அவர் சம்திங் காலைல 7 மார்னிங் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால யூனிஃபார்ம் போடாமல் வந்திருப்பார். அவர் சுச்சுவேஷன் என்னவோ அது ஓகே. செகண்ட் வந்து அவர் வந்து அந்த மேடம் கிட்ட வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக்கு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள இட்டுன்னு போய் ட்ராப் பண்ணணும். நீங்கள் இதுலேயும் ஆப்பை வேறு புக் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண தெரிஞ்சவங்களா இல்லை ஒரே தெருவில் இருக்கவங்களா சொல்லுங்கள். அதனால் வந்து இது தப்பு தாங்க, ரொம்ப தப்பு. கையை வச்சுட்டு தெரிய தப்பு, அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இஷ்யூ அவ்வளோ ஓடுற தெளிவாக தான் இருக்கிற வந்து போதையில் எல்லாரும் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய வீடியோ, அதில் பார்க்கும்போது எந்த ஒரு போதையில் இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப அப்யூஸாக பேசுகிற மாதிரியோ அந்த மாதிரி தெரியல. இது தப்பு தானே, அதனால அவனுக்கு எவ்வளோ மனம் பாதிப்பாக இருக்கும். அதெல்லாம் தப்பு தானே. இந்த இது இருக்கிறாங்க இப்போ சிஐடி கட்சியில், அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அந்த டைமுக்கு போராட்டன்றாங்க, அதுக்கப்புறம் அவள் தான் அதை விட்டுறாங்க. இப்போ இன்னொரு தடவை நடக்கூடாது தான். நம்ம போய் கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ டிரைவர் தான் தப்பாக சொல்லுவாங்க. வேறு யாருமே, ஆமாம் ஆட்டோக்கார மேலே தான் தப்பு, வந்த பேசஞ்சர் மேலே தப்பு இல்லை. அவங்க அடிச்சது மட்டும் கரெக்டாக, அப்போது அவங்க அடிச்சது தப்பு தானே. திருப்பி அந்த ஆட்டோ டிரைவர் அவங்களே செருப்பால் வச்சுருந்தானா யாருமே எடுக்க மாட்டாங்கப்பா. எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆட்டோக்காரர்கள் ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆட்டோக்கார சீப்பாக தான் நினைப்பாங்களே, எங்கே போனாலும் யாருன்னாலும் சீப்பாக தான். ஆட்டோவா, ஐயோ ஆட்டோ ஓட்டுறான் அவன், அப்படி தான் நினைப்பாங்க. நீ எங்கே போய் காட்டாலும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எடுப்படாது. ஆட்டோ டிரைவர் மேலே தான் தப்புன்னுவாங்க. ஸோ அதை பண்ணது தப்பு, அவங்க கொஞ்சம் புரிய வச்சுருக்கலாம். செருப்பு கைட்டி அடிச்சிடக்கூடாது, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்பாடுக்கு நல்லதில்லை.
பட் அது கொஞ்சம் மாற்றிக்கணும். அது தப்பு தான், தப்பான விஷயம் அது. ஏன்னா யாராக இருந்தாலும் வாயில் பேசுறது வேறு. பொதுவாகவே எல்லாருமே வந்து சேஃபாக இருந்து விடணும்னு தான் நினைப்பாங்க. பட் இவங்க பண்ணது ரொம்ப ஓவரு. அவரே தப்பு பண்ணியிருந்தாலும் வண்டி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் யூனிஃபார்ம் போடல, இது மாதிரி இஷ்யூஸ்லாம் கேட்கலாம், தப்பு இல்லை.